அன்பு நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் மரியா. நேற்று நாம பார்த்தோம், இயேசு அந்த பாரமான சிலுவைய தோள் மேல ஏத்திக்கிட்டாரு. இன்னைக்கு 3வது நிலையில அந்த பாரம் தாங்காம இயேசு முதல் முறை தரையில விழுறாரு. யோசிச்சு பாருங்க, சிலுவை மரத்தால ஆனது, அதுவும் சொரசொரப்பான மரம். ஏற்கனவே அடிபட்டு ரத்தம் சொற்ற தோள் மேல அந்த மரம் அழுத்துது, கால் தடுமாறுது, மூச்சு திணறுது. ஒரு கட்டத்துல அந்த பாரம் அவரை தரையில தள்ளுது. எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. யாராவது தூக்குவாங்களா? இல்ல. சுத்தி இருக்கிறவங்க கிண்டல் பண்றாங்க. போர் வீரர்கள் சாட்டையால அடிச்சு எழுந்துருன்னு கத்துறாங்க. பைபிள்ல புலம்பல் புத்தகத்துல 1:14 ஒரு அழகான வரி வரும். என் வலிமையை குன்று செய்தார், நான் எழ இயலாதவாறு என் தலைவர் என்னை அவர்கள் கையில் ஒப்புவித்தார். இதுதான் இயேசுவோட அப்போதைய நிலை. ஒரு கடவுளோட மகனா இருந்தாலும் அவர் ஒரு சாதாரண மனுஷனா அங்கே விழுந்து கிடக்கிறாரு. அவர் ஏன் விழுந்தார் தெரியுமா? அவருக்கு பலம் இல்லைன்னு கிடையாது. உலகத்தோட அத்தனை பாவங்களும் பாரமும் அந்த சிலுவை வழியா அவரை அழுத்துது. ஆனா அங்கேதான் ஒரு அதிசயம் நடக்குது. அவர் விழுந்தே கிடக்கல, கஷ்டப்பட்டு கைய ஊன்றி மறுபடியும் எழுந்து நிக்கிறாரு. இப்போ நம்ம வாழ்க்கைக்கு வருவோம். நம்ம எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் விழுந்திருப்போம் இல்லையா? அது ஒரு பெரிய பிசினஸ் நஷ்டமா இருக்கலாம், ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதா இருக்கலாம், இல்ல ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாம தவிப்பதா இருக்கலாம். விழுந்தப்போ சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? இவன் அவ்வளவுதான், இனிமே எழமாட்டான்னு கேலி பண்ணிருப்பாங்க. சில நேரங்கள்ல நாமளே நினைப்போம், இனிமே என்னால முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. ஆனா இயேசுவோட இந்த முதல் வீழ்ச்சி நமக்கு ஒன்னு சொல்லுது. விழுறது பாவமில்ல, விழுந்த இடத்திலேயே கிடக்கிறது தான் தப்பு. வீழ்ச்சியிலிருந்து எழுந்தவங்கள பத்தி பேசும்போது இவங்கள நாம யோசிச்சு பார்க்கணும். நெல்சன் மண்டேலா 27 வருஷம் சிறையில இருந்தாரு. ஒரு மனுஷன் தன் வாழ்நாள்ல பாதிய சிறையில கழிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வீழ்ச்சிதான். ஆனா அவர் சிறையிலிருந்து வெளியே வரும்போது ஒரு தோற்றுப்போன மனுஷனா வரல, ஒரு தேசத்தோட தலைவரா வந்தாரு. இயேசு எப்படி விழுந்து எழுந்தாரோ அப்படி மண்டேலாவும் அநீதியிலிருந்து எழுந்தாரு. புனித அகஸ்தீனு, இவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். ஆரம்பத்துல ரொம்ப தப்பான வாழ்க்கை வாழ்ந்தாரு. பாவத்துல விழுந்து கிடந்த மனுஷன்னு சொல்லலாம். ஆனா ஒரு கட்டத்துல அவருக்கு தன்னோட தப்பு புரிஞ்சது. கடவுளே என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி எழுந்து வந்தாரு. இன்னைக்கு அவரை ஒரு பெரிய புனிதரா நாம கொண்டாடுறோம். நம்ம வாழ்க்கையிலும் தப்பு நடக்கலாம், ஆனா மன்னிப்பு கேட்டு எழுந்தா புது வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தன்னோட குழந்தையை எழுந்தப்போ அப்படியே உடைஞ்சு போயிட்டாரு. யார் கூடயும் பேச மாட்டாரு, ஒரு இருட்டு அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தாரு. அது ஒரு மன ரீதியான வீழ்ச்சி. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஜபத்துல அவருக்கு ஒரு பலம் கிடைச்சது. இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு தெரியுமா? குழந்தை இல்லாத மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்ற ஒரு பெரிய கருவியா மாறியிருக்காரு. நண்பர்களே, இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்க? ஏதோ ஒரு தோல்வியால இல்ல ஒரு பாவத்தால நான் விழுந்துட்டேன்னு நினைச்சு வருத்தப்படுறீங்களா? சத்தமே இல்லாம உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் சொல்லுங்க. இயேசுவே, நீங்க விழுந்தப்போ உங்களுக்கே எவ்வளவு வலிச்சிருக்கும். எனக்கும் இப்ப வலிக்குது, என்ன தூக்கி விடுங்க. அவர் உங்க கைய பிடிச்சு தூக்க தயாரா இருக்காரு. ஏன்னா அவர் விழுந்ததே நாம விழும்போது தூக்கி விடுறதுக்காகத்தான். இயேசுவே, எங்கள் பலவீனத்தில் உமது பலத்தை தாங்க. நாங்கள் சோர்ந்து விழும்போது உமது கிருபையை தந்து எங்களை எழுப்பி விடுங்க. ஆமேன். நன்றி நண்பர்களே. நாளைக்கு நாம 4வது நிலையில சந்திக்கலாம். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். அந்த உருக்கமான சந்திப்புல நமக்கான பாடம் என்ன? நாளைக்கு பார்க்கலாம். உங்கள் லைக், கமெண்ட், ஷேர் மூலமா இந்த தொடரை மற்றவங்களுக்கும் கொண்டு போங்க. நான் உங்கள் மரியா. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.